அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மாய். மாலைமுரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் உத்தராயண புண்ணிய காலம் ஹேமந்த ருது. தை 2 ஜனவரி 16 வெள்ளிக்கிழமை. தேய்பிறை திரையோதசி திதி, மூல நட்சத்திரம், துருவம் நாம யோகம், கரசை நாமகரணம். இது இன்றைக்கான பஞ்சாங்கம். இன்றைய விசேஷத்தில் இன்றைக்கு மாட்டுப்பொங்கல் திருநாள். இன்றைக்கு அதோடு சேர்ந்து பிரதோஷ விரதம். மாட்டுப்பொங்கல்னு சொல்லும்போது எல்லாரும் பெரும்பாலானவர்கள் கிராமங்களுக்கு போயிட்டு அந்த பசுமாடு காளமாட்டோடு சேர்ந்து ஆனந்தமாக பொங்கலை கொண்டாடுறது. அந்த காளைகளை எல்லாம் அவ்வளோ அழகாக அலங்கரிக்கிறது. அப்படியே ஒரு பட்டத்து யானை, பட்டத்து குதிரையெல்லாம் ஒரு ஒரு ராஜாவுடைய அரண்மனையில் அந்த தேசத்தில் எப்படி அலங்கரிக்கப்படுமோ, எப்படி கொண்டாடப்படுமோ, அதற்கு ஒரு மகத்துவம் இருக்குமோ, அதுபோல் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு காளையும் கூட அந்த பட்டத்து யானை குதிரை போல் அந்த பட்டம் பெற்ற ஒரு ஸ்தானம், அந்தஸ்து, பலம் பெற்றிருக்கக்கூடிய அளவிற்கு இன்றைய நாள் கொண்டாடப்படும். அது தெய்வமாக பார்க்கப்படும். அதுபோல் நிறைய பேர் அதை தாய் தந்தையாக பார்ப்பாங்க, நிறைய பேர் குழந்தைகளாக பார்ப்பாங்க. தனக்கான வாழ்வே ஆதாரமே அதுதான் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்து அப்படி ஒரு பூஜை பண்ணுறது. அதற்காகவே பொங்கல் இடுறதுன்னு சொல்லி வர்ணம்லாம் தீட்டுறது. பிறகு அதை வண்டியில் பூட்டி அந்த மாட்டு வண்டி பயணங்கள், அதில் ரேஸ் எல்லாம் போகிறதுன்னு சொல்லி இந்த நாள் அப்படி ஒரு திருவிழா கோலம் பூண்டு இருக்கும். நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய கிராமங்கள்லாம் அவ்வளோ விசேஷமாக நடக்கும். நகர்ப்புற பகுதிகளில் கூட இப்போல்லாம் இந்த பொங்கலை அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஒன்று இணைந்து நன்றாக பிளான் பண்ணி மிக சிறப்பாக இதை கொண்டாடுறாங்க. அதில் குழந்தைகளுக்கெல்லாம் போட்டிகள்லாம் வச்சு பரிசெல்லாம் கொடுத்து அந்த இடத்துல இது போல் பசுமாடு காளையெல்லாம் இருக்க செய்து எல்லாருக்கும் பொங்கல் அந்த இடத்துல சுவாமிக்கு படைச்சி விநியோகம் பண்ணுறதுன்னு சொல்லி எவ்வளோ விசேஷமாக செய்கிறாங்க. அதனால் இது ஒரு மகிழ்ச்சியாக நம்ம கொண்டாடக்கூடிய நாள். நன்றி கடனை நம்ம நிறைவேற்ற தீர்க்கிறது, அந்த நன்றியை செலுத்தக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இது இந்த மாட்டுப்பொங்கல்னு வரும். அதோட பிரதோஷம் வரும்போது அப்படியே ஆப்டாக ரெண்டு சேர்ந்து அதே நம்ம காளை எருதுக்கு ரிஷபத்துக்கு எப்படி இங்கே பூஜை பண்ணுறோமோ கோவில்லையும் அதே தான் நடக்கும். அந்த நந்தியம்பெருமானுக்கு ஒரு ஆண்டுலேயே மிக விசேஷமாக அலங்காரங்கள் அப்படி செய்து அவ்வளோ பூஜை பண்ணக்கூடியதுன்றது இந்த மாட்டுப்பொங்கல் அப்போ இருக்கும். அப்புறம் இந்த பிரதோஷ நாள்லாம் இருக்கும். மிகப்பெரிய ஆலயங்கள் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நந்தியெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு அலங்காரத்தோடு காட்சி அளிக்கும் அந்த நாள். அதனால் இந்த பிரதோஷமும் சொல்கிறதும் கூட நமக்கு ஈஸ்வரனுடைய அனுகிரகம் தருகிறது. அந்த நந்தியை தர்ம தேவதை, தர்மம்னு சொல்லுவோம். அதனால் எல்லாரும் தர்மத்தை கடைபிடிக்கிறது, அந்த தர்மத்தின்படி எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கிறதுன்ற பலன்லாம் இன்றைக்கு ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணுவார். இன்றைக்கான நவகிரக நிலைகளில் மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசில் சந்திரன் புதன், மகரத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி என்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பெரியவர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை உங்களால் கொடுக்க முடியும். வீட்டில் இந்த பொங்கல் பண்டிகை விடுமுறையெல்லாம் கொண்டாடி முடித்து நீங்கள் வேலைக்கு போகும்போது ஒரு ஒரு மாற்றம் உங்கள் இடத்துல தெரிகிறதுன்னு சொல்லி மற்றவங்க சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அந்த ராசியாதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்திற்கு உச்சபலம் பெற்று சூரியனோடு சேர்ந்துருக்கார், கூட சுக்கிரன் இருக்கார். அதனால் உங்கள் வேலையில் அப்படி ஒரு ஈடுபாடு இருக்கும், உங்களுக்கு உங்கள் வேலையில் அப்படி ஒரு ஆர்வம் இருக்கும். ஒரு உயர் பதவிக்கு உங்கள் அலுவலகத்தில் இப்போ ஒருத்தர் பேரை யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா உங்கள் பேர் அவங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி இருக்கும். உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் கொடிக்கட்டு பறக்க போகிறீங்க. இன்றைக்கு விடுமுறை நாளாக இருக்கலாம், இன்றைய நாளில் நீங்கள் பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்கலாம். ஆனாலும் கூட ஒரு பக்கம் நீங்கள் உங்கள் வேலை பற்றி ஆர்வமாக யோசிச்சுட்ருப்பீங்க. ஆனால் என்னடா இது விடுமுறை நாளில் கூட வேலையை பற்றி என்ன இன்றைக்கி மெயில் போடுறாங்க, கால் வருது, நம்ம இப்போ போய் பிளான் பண்ண வேண்டியதாக இருக்குது, பிள்ளைங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி அப்படின்ற மாதிரி சலிச்சிட்டு இருக்கிற விஷயம் இல்லாமல் ஆர்வத்தோடு உங்களுடைய வேலையில் உயரணும்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு காலம் இது. அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகச்சரியாக திட்டமிட்டு செயல்பட்டால் எல்லாம் கைகூடும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சந்தோஷம், சுகம், நிம்மதி, நல்ல பெயர் இதெல்லாம் கிடைக்கிற அம்சம் இருக்கிறது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களிடத்தில் ஆசை, பெரியவர்கள் உங்களை நம்புவாங்க. நான் ஒன்று என்னவோ நினச்சிட்டு இருந்தேன், இவ்வளோ கெட்டிக்காரனாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை நீங்கள் இன்றைக்கு கேட்பீங்க. ரிஷபராசி என்பர்கள்,
8ல் சந்திரன் இருக்கார், சந்திராஷ்டமம் அதெல்லாம் விட்டுருங்க, கவலையே படாதீங்க. இன்னைக்கு ஜாலியாக நீங்கள் சந்தோஷமாக பண்டிகைலாம் கொண்டாடுங்க. விடுமுறையில் எல்லாம் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நல்லா ஆனந்தமாக குதூகலமாக இருங்க, ஒரு பிரச்சனை இல்லை. 8ல் சந்திரன் இருந்த போதும் கூட ராசியாதிபதி 9ல் இருக்கார். 8ல் இருக்கிற சந்திரனை குரு பார்த்துட்ருக்கார். அந்த சந்திரன் புதன் ஒருத்தர் சேர்ந்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்படி டல்லாக இருந்தால் கூட டக்குன்னு புத்தி வேலை செஞ்சிடும். மனசு ஒத்துழைக்கலை அப்படின்னா புத்தி வந்து அந்த இடத்துல கிளவராக உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நான் மறைந்த புதன் நிறைந்த தனம் நிறைந்த பலன்னு சொல்லுவோம். அதனால் இன்றைய நாளில் நீங்கள் ஃப்ரீயாக இருங்க, ஜாலியாக இருங்க. கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் மிகச்சரியாக நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்களோ அதில் கவனத்தோடு இருந்து எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற நாளாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ஒரு பூஜை வழிபாடு, ஒரு தர்மம் ஏதாவது ஒன்று செய்யும்போது குதூகலம் கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் ஒரு போட்டி இருந்தாலும் கூட சரி, அதை ஜாலியாக எடுத்துக்கணும். அதில் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியும், அல்லது வந்து தோத்துட்டா ரொம்ப அசிங்கம், ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைக்கு வந்து அணுகிறது நல்லது. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் திருமண விஷயங்கள் பற்றி பேசலாம். மிதுன ராசியில் பிள்ளைகள் கல்யாணத்துக்கு இருந்தாங்கன்னா இப்போ கல்யாணம் பற்றி நீங்கள் பேசலாம். மிதுன ராசியில் திருமணமானவர்கள் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் புத்திர பேற்றை வந்து பிளான் பண்ணி தள்ளி வச்சுருக்கீங்கன்னா, இல்லை அதெல்லாம் வந்து சரியானதாக இருக்காது. 2 சைட்லேயும் பேரண்ட்ஸ் வந்து எதிர்பார்த்துட்ருப்பாங்க, அவங்கள எல்லாரும் கேட்டுட்ருப்பாங்க, நம்மளும் ரொம்ப சின்ன வயசில் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கு பேசி குழந்தை பேரை பற்றி ஒரு முடிவுக்கு வருவீங்க. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நினைத்ததை சாதிப்பீர்கள். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கு பக்குவம் தேவை, கொஞ்சம் பொறுமை தேவை, சகிப்புத்தன்மை தேவை. புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் வந்து பண வரவு இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக பண வரவோ, ஒரு நல்ல விஷயமோ, நன்மையோ நடக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நல்ல நாளாக இருக்கும். ராசியாதிபதி சந்திரன் நீச்ச பலத்தோடு இருந்தவர் இப்போ வந்து குருவுடைய வீட்டுக்கு வந்து குருவால் பார்க்கப்பட்டு புதனோடு சேர்ந்து இருக்கார். அதனால் சமயோச்சிதமாக இருக்கிறது, சாமர்த்தியமாக இருக்கிறது. எனக்கு இந்த ஒரு திறமை மட்டும் இல்லை, எனக்கு வந்து சாமர்த்தியம் போதாது, நான் வந்து அந்தளவுக்கு கிளவராக இல்லை, ஷார்ப்பாக இல்லைன்னு யாராவது நினச்சிட்ருக்கீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உள்ளே இருக்குது, அது டைமுக்கு வெளியில் வரும்ன்றது இன்றைக்கு தெரியும். புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் ஏதாவது ஒன்று செஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டாவது செட்டில் ஆகிடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவீங்க. பூச நட்சத்திரக்காரர்கள் பின்னடைவு அல்லது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள், சின்ன சின்ன சோம்பல், ஒரு விஷயத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றது, அல்லது முடிவெடுத்த பிறகு கூட ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறதுன்றதெல்லாம் இன்றைக்கு சரி பண்ண முடியும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பேச்சாற்றல் மூலமாக இன்றைய நாளில் நல்ல பலன் பெறுவீங்க. நீங்கள் கற்றுக்கொண்ட வித்தை, நீங்கள் படித்த படிப்பு இதெல்லாம் கை கொடுக்க போகிறது. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நீங்கள் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க. கோயில் குளங்களுக்கெல்லாம் போகிறது, திருவிழாக்கள்லாம் போகிறது, கிராமங்களில் நடக்கக்கூடிய அந்த மாட்டு வண்டி பந்தயங்கள்லாம் போகிறது, ஜல்லிக்கட்டெல்லாம் போய் பார்க்குறதுக்கு பிளான் பண்ணுறதுன்னு சொல்லி குடும்பத்தோடு குழந்தைகளோடு குதூகலமாக இருப்பீங்க. இருங்க, அஷ்டம சனி ஜென்ம கேது லீவெல்லாம் முடித்து வேலைக்கு வந்துட்டால் உங்களுக்கு இருக்கவே இருக்குது டென்ஷனால. இப்போ அதை பற்றிலாம் யோசிக்காமல் ரிலாக்ஸாக இருங்க. இன்றைய நாள் குழந்தைகளுக்காக உங்கள் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மக நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் பிறருக்காக என்ன செஞ்சாலும் ஒர்க் அவுட் ஆகும். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதாவது மனசில் ஒரு ஆதங்கமோ ஒரு கவலையோ, எனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குது, எல்லோரும் நல்லா இருக்காங்கன்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தால் இன்றைக்கு அதில் நல்ல ஒரு மாற்றம் தெரியும். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பெரிய மனிதர்களுடைய அறிமுகம், நட்பு, அவங்களுடைய உதவி, அவங்கள பிடிச்சிட்டு நீங்கள் முன்னுக்கு வர்றதுன்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய குடும்பம் சார்ந்த ஒரு நல்ல விஷயங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள், குலதெய்வ வழிபாடு, நேர்த்திக்கடன்கள், சம்ஸ்காரங்கள், இப்போது வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு சின்ன குழந்தைன்னா அந்த குழந்தைக்கு வந்து அப்புறம் காது குத்தணும் அப்படின்ற மாதிரி, உபநயனம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, அதுபோல் பெரியவங்க இருந்தாங்கன்னா 60 வயசு ஆக போதில்ல அப்பாவுக்கு, நம்ம 60ஆம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிற மாதிரி விஷயங்கள் இன்றைக்கு இருக்கிறது. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மிகச்சரியாக முடிவெடுத்து நற்பலன் அடையக்கூடிய யோகம் உண்டு. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில்
நிறைய அழுத்தங்கள் இருந்தாலோ அல்லது கொஞ்சம் பின்னடைவு தாழ்வு மனப்பான்மை கொஞ்சம் எட்டி பார்த்தாலோ அதை வந்து சரி பண்ணுறதுக்கான சக்தி கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு அனுகூலமான நல்ல நாள். உடன் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த கூட்டு முயற்சி ஒத்துழைப்பு உதவியோடு உங்களுடைய வேலைகள் நடக்கும்னு சொல்லலாம். துலா ராசி அன்பர்களே, இன்றைக்கு பண வரவு, சம்பாதிச்ச பணத்தை சந்தோஷமாக செலவு பண்ணுறது, குடும்ப நபர்களோடு சேர்ந்து இருக்கிறது, பிரயாணங்களை திட்டமிடுறது, நல்ல காரியங்களில் போய் கலந்து கொள்வது, இதெல்லாம் சாத்தியம். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. சுவாதி நட்சத்திரக்காரங்க இன்றைக்கு திட்டமிட்டு என்ன முடியுமோ அதை எதிர்பார்க்கறது நல்லது. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வசதி வளம் தேவையான பொருட்கள் வாங்கிறது, பரிசு பொருட்கள் கிடைக்கிறது என்ற பலன் இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் நீங்கள் அனுகூலமான நல்ல பலாபலன்களை அடைய போகிறீங்க. குடும்பத்தில் நல்ல செய்தி, நல்ல விஷயம், சந்தோஷங்கள், நல்ல காரியம்லாம் நடக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. பணத்தடை பணமுடை சரியாக போகிறது. நீங்கள் கொஞ்சம் அவசரமாக எடுத்த ஏதோ ஒரு முடிவுனால பின்னடைவில் இருக்கீங்கன்னா அதை சரி பண்ணக்கூடிய ஒரு சக்தி நேரம் இன்றைக்கு கிடைக்கும். விசாகத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் நல்ல பழக்கங்களை ரொம்ப விரும்பி செய்ய ஆரம்பிப்பீங்க. இன்றைக்கு போய் ஒரு புத்தக திருவிழாலாம் நடக்கும். இதுபோல் நீங்கள் பண்டிகைகள் கோவில் குளங்கள்லாம் போகும்போது அங்கே ஸ்டால்லாம் போட்டிருப்பாங்க புக்கு. அதில் போய் ஒரு புக்கை எடுப்பீங்க, படித்து முடிப்பீங்க. அதுலேருந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிதானம், தெளிவு, பொறுமை இன்றைக்கு தேவை. கேட்ட நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் பண விஷயத்தில் அந்த உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வந்து பல மடங்கு ஆக்குவதற்கான வழி என்ன, பிஸ்னஸ் பண்ணலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்றதை சிந்தித்து முடிவெடுக்க முடியும். தனுராசி என்பர்கள், இன்றைய நாள் வந்து உங்களுடைய குறிக்கோள் ஒரு லட்சியம்னு இருக்கும், ஒரு கோல் இருக்கும், ஒரு பேஷன்னு இப்போ சொல்கிறீங்க, அதை நோக்கி நீங்கள் போகணும் அப்படின்ற முடிவை எடுப்பீங்க. ஓகே ரைட், இதுக்கப்புறம் நம்ம இதை தான் செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி மாற்றங்களை நீங்கள் நினைத்து அதை தொடங்கிறதுக்கு உகந்த நாள். அப்படி தொடங்கும்போது அது உங்களுக்கு நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இருக்கும். அதனால் அந்த மாலை நேரத்தில் பிரதோஷ வழிபாடு செய்கிறதுன்றது அவ்வளோ நல்ல பலனை ஏற்படுத்தும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு பிரயாணங்களை திட்டமிடலாம், அந்த பிரயாணம் கை கொடுக்கும். உத்திராடத்தில் பிறந்தவர்கள் பெரிய மனிதர்களை போய் பார்த்து உதவிகளை கேட்கும்போது அவங்க சரின்னு தான் சொல்லுவாங்க, மறுக்கவே மாட்டாங்க. இன்றைக்கு மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் நீங்கள் மற்றவங்களுக்காக செலவு பண்ண போகிறீங்க, செயல்பட போகிறீங்க, விட்டு கொடுக்க போகிறீங்க. அதுபோல் குடும்ப நபர்களுக்காக நீங்கள் போய் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து வேலை பார்த்து அவங்களுக்கு இங்கே பணம் அனுப்புறது, அவங்கள முன்னேற்றம் பாதையில் கொண்டு வர்றது அப்படின்ற விஷயங்களை பற்றி முடிவெடுக்க போகிறீங்க. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு பெரியவர்கள் உங்களுடைய முடிவுக்கு அனுசரணையாக இருப்பாங்க, ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. திருவோணத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் அந்த மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கசப்பை சரி பண்ணுறதுக்கான முயற்சியை செய்யலாம். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு தடை விலகக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம். கும்பராசி என்பவர்களுக்கு இது குதூகலமான நாள். ஜாலியாக இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு இருக்காது. 7ல் கேது இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம், இப்போ 7 சனியில் ஒரு பாட்டு இருக்குன்ற விஷயம்லாம் இன்றைக்கி ஞாபகமே இருக்காது உங்களுக்கு. இன்றைய நாளில் வந்து நினச்சதெல்லாம் நடக்கும், ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும், குதூகலமாக இருக்க போகிறீங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பணவரவு எதிர்பார்க்கலாம். சதயத்தில் பிறந்தவர்கள் வந்து புது முயற்சியை தொடங்கிறது, எதையாவது கற்றுக்கிறது, எதையாவது ஆரம்பிக்கிறது, முதலீடு பண்ணுறது போன்ற விஷயங்களை செய்வீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பிறரிடத்தில் அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் கல்யாண விஷயங்களில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ஓகே நாங்கள் வந்து பார்க்குறோம், நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இன்றைக்கு நடக்கும். மீனராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகும், வேலை அதிகமாகும், செலவு அதிகமாகும், உங்களுடைய கடமைகள் அதிகமாகும். ஆனால் இதெல்லாம் சந்தோஷமான விஷயமா இருக்கும். பிள்ளைகள் பற்றி, அவருடைய கல்வி, திருமணம் பற்றி, நீங்கள் இது போல் கோவில் குளங்களுக்கெல்லாம் போகணுன்னு பிளான் பண்ணுறது, குலதெய்வ வழிபாடு பிளான் பண்ணுறது, கோவில் திருப்பணி செய்யணும்னு நினைக்கிறது, உங்கள் வீட்டை வந்து இன்னமும் நல்லா புதுப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய முடியும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய செயல்களுக்கான பணம் வந்து சேரக்கூடிய நாள்னு இந்த நாள் இருக்குது.
உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு நிறைய செலவு உழைப்பெல்லாம் இருக்கும், ஆனால் மனசில் ஒரு திருப்தி இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு பேசி யாரையும் கன்வின்ஸ் பண்ண முடியும் எதற்கும். இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம். நாளை விசேஷத்தில் நாளைக்கு காணும் திருநாள், காணும் பொங்கல் நாளைய நாள். சிவராத்திரின்னு சொல்லக்கூடியது இது மாதந்தோறும் வரக்கூடியது. அடுத்து மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி வரும் இல்லையா, இது வந்து மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி. நாளைக்கு காணும் பொங்கல்னும் போது சுற்றுலா தலங்களை போய் காணக்கூடிய பொங்கல் மட்டும் கிடையாது. நம்முடைய பெரியவர்களை, உறவினர்களை, நமக்கு குருவாக இருந்து வழிகாட்டியவர்களை, யாரெல்லாம் நமக்கு உதவி பண்ணாங்களோ அவங்களெல்லாம் போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணுறது, அவங்கள சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பரிசு பொருட்கள், அவங்களுக்கு என்ன தேவையோ என்ன கொடுக்கணுமோ தர்மத்தின்படி அதையெல்லாம் கொண்டு போய் கொடுத்து பார்த்துட்டு வர்றது. உறவினர்கள்னு சொல்லக்கூடிய அதிதி தேவோ பவன் சொல்லி உறவினர்கள் வீட்டுக்கு போகிறது, அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நாளைய நாளில் செய்யணுன்றது தான் அந்த பொங்கலினுடைய ஒரு நோக்கமாக இருக்கும். அதை நம்ம மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டு பலன்களை அடைய தயாராகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.